கணக்கீட்டு சூழல் காரணிகள். முதலாவதாக பொருளாதார அரசியல் சூழல் காரணி என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அரசு ஒன்று தனது பொருளாதார கொள்கையினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது எடுக்கின்ற தீர்மானங்களை பொருளாதார அரசியல் சூழல் காரணி என கூறப்படும். அப்போ ஒரு அரசு தனது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்காக என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி என்ன செய்யும்? ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும். அந்த தீர்மானங்கள் கணக்கீட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா வரி கொள்கை, நாணய மாற்று விகிதம் எல்லாம் நாங்கள் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகளாக சொல்லிக் கொள்ளலாம். இதை விட மேலதிகமாக இருக்கின்றதை நான் உதாரணத்துக்கு இதில் தந்துடும். இரண்டாவது, நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணி. நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணி என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கணக்கீட்டு செயல்முறை ஒன்றின் போது வணிக வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவிடுவதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறுபட்ட முறைகளை உள்ளடக்கிய சூழல் ஆகும். இதனையே நாங்கள் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணி என குறிப்பிடுவோம். இப்போ ஒரு கணக்கீட்டு செயல்முறையில வணிகத்தினுடைய வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையில் வணிகத்தின் வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறை அளவிடுவதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறுபட்ட முறைகள். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் ஆதனம் பொறி உதாரணங்களுக்கு என்ன செய்வோம்? தேய்வு செய்வோம். அப்ப அந்த தேய்வானது ரெண்டு முறையில இடப்படும். ஒழுங்கு பாவனையில் இடம்பெறும், மற்றது நேர்கோட்டு முறை. அப்ப அதைத்தான் நாங்கள் நுட்ப முறை என்று சொல்வோம். அதை இருப்பை நாங்கள் மதிப்பிடைக்க தேறக்கூடிய பெறுமதி இருப்பின் கிரயம் என்பவற்றை பார்த்து நாங்கள் மதிப்பீடு செய்வோம். அப்ப அதைத்தான் நாங்கள் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணி என குறிப்போம். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் கணக்கீட்டு நுட்பமுறை. அடுத்ததாக சட்டச்சூழல் காரணி. சட்டச்சூழல் காரணி என்று சொன்னா என்ன என்று சொன்னால் வணிகம் ஒன்று கணக்கீட்டு செயல்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகளே சட்டச்சூழல் எனப்படும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சட்டங்கள் காணப்படுது. கம்பெனி சட்டம் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 1790ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம். இவ்வாறான சட்ட நிலைமைகளை என்ன செய்யணும்? வணிகம் பின்பற்றும். அப்ப அந்த சட்டம் ஒரு விடயத்தை சொல்லிக்க அது கணக்கீட்டில் என்ன செய்யும்? ஒரு தாக்கத்தை. சட்டச்சூழல் என்று சொன்னா என்ன? வணிகம் ஒன்று கணக்கீட்டு செயல்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகளை சட்டச்சூழல் எனப்படும். அடுத்தது சமூக கலாச்சார சூழல். இப்ப சமூக கலாச்சார சூழல் என்று சொன்னா என்ன என்று சொன்னா இப்ப சமூகத்துல இருக்கிற தனிநபர்கள எண்ணங்கள், நடை உடை பாவனை, மனப்பாங்கு என்பவற்றுடனான சூழலை தான் நாங்கள் சமூக கலாச்சார சூழல். இந்த நடை உடை பாவனை, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை என்பன கூட என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தாக்கத்தை கணக்கீட்டில் ஏற்படும். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த பொருளை பயன்படுத்துறதுல என்ன செய்யணும்? ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு இருந்தால் அதால நிறுவனத்தின் உற்பத்தி அதிகரிக்கும், அங்கால வணிகத்தின் லாபங்கள் அதிகரிக்கும், அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகும். அப்ப அதை நாங்கள் சமூக கலாச்சார சூழல் என கூறிக்கொள்வோம். தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல் என்று சொன்னா என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வணிகங்களின் கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக பல்வேறுபட்ட தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தும் சூழலை தான் நாங்கள் தொழில்நுட்ப சூழல் என்று கூறிக்கொள்வோம். அதாவது வணிகத்தினுடைய கருமங்களை இலகுபடுத்துறது. அதாவது பார்த்தீங்கன்னா வணிகத்தின் பில் போடுறதுக்கு கணினிகளை பயன்படுத்துறது, நவீன உபகரணங்களை பயன்படுத்துறது. அப்ப இவ்வாறான செயற்பாட்டால வணிகத்தினுடைய கருமங்கள் என்ன செய்யப்படும் சொன்னா இலகுபடுத்தப்படும். வேகமாக அந்த வணிகத்தினுடைய செயற்பாடு இடம்பெறப்போம். இதால வணிகத்தினுடைய உற்பத்திகள் அதிகரிக்க, லாபங்கள் அதிகரிக்கப்போம். தொழில்நுட்ப சூழல் சொன்னா என்ன? வணிகங்களின் கணக்கீட்டு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தும் சூழலைத்தான் நாங்கள் தொழில்நுட்ப சூழல் என கூறிக்கொள்வோம்.